நண்பா, நீங்கள் யார்? உங்களுடைய பெயர் என்ன? நாடு நகரம் என்ன? உங்களுடைய பூர்வீகம் என்ன சாமி? என்னுடைய குலமானது என்ன? எந்த குலம்? பிராமண குலம் என்று சொல்வார்கள். ஓ, பிராமணர் என்றால் என்னுடைய வேதியர் என்று சொல்வார்கள். ஓ, ஐயர் குலத்தை சார்ந்தவர்கள். ஐயர்ல ரெண்டு விதம் இருக்கிறாங்க. ஆமா, நாம போடுறவங்க இருக்கிறாங்க, பட்டை போடுறவங்க இருக்கிறாங்க. என் நெற்றியில என்ன இருக்கிறது? பக்தன். அவருடைய பக்தன். உங்கள் கோத்திரம்? என்னுடைய சிவகோத்திரம் என்று சொல்வார்கள். சிவகோத்திரத்தை சேர்ந்தவங்க. ஆமா, சிவகுலத்தை சேர்ந்த பிராமணர் குலம். சரி சாமி. அப்படி சிவகுலத்திலே பிறந்திருந்தாலும் நண்பா, சொன்னீங்களா? என்னுடைய நாடு என்ன? திருக்கடையூர் என்று சொன்னேன். ஓ, திருக்கடையூர் பட்டணம். ஆமா. இந்த திருக்கடையூர் எங்க இருக்குதுங்க? எங்க இருக்கிறது? நாகூர் நாகப்பட்டினம் அருகே இருக்கிறது. ஓ, சரிங்க. அப்படி திருக்கடையூர் ஆளக்கூடிய என் பிராமண குலத்திலே பிறந்திருந்தாலும் என்னை பெற்ற மாதா யாரு? ஆமாங்க, திருக்கடையூரில் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுடைய பெயரோ? என்னுடைய பெயர் என்ன? மிருகண்டையர் என்று சொல்வார்கள். ஓ, மிருகண்டையர். ஓஹோ, மிருகண்டையர் என்ன? உங்களுக்கு மிருக குணம் இருக்குதா? அப்படி இல்லையடா, இருந்தால் சாந்தமாக இருப்பேன். காடு குலத்திலே சொல்வார்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை என்று சொல்வார்கள். அந்த எல்லையை மீறிவிட்டால் நான் மிருகத்துக்கு சமமாக ஆகிவிடுவேன். காது கொள்ளாது, காடு கொள்ளாது. அப்படி பழமொழிக்கு வேணுங்க. அதனால உங்களுக்கு மிருகண்டையர்னு பேர் வச்சிருக்காங்க. பொறுமையாக இருப்பேன். சாதம் என்று சொல்லக்கூடிய சாந்தத்தை நான் கைப்பிடிப்பேன். அந்த சாந்தத்தை யாராவது மீறிவிட்டால் நான் மிருகத்தை அடைந்து விடுவேன். மிருக சீரிடத்துல பிறந்திருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு மிருகண்டையர் பேர் வச்சிருக்காங்க. அப்படி மிருகண்டையராக இருந்த போதிலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை, என்னை பெற்ற மாதா யாரு தெரியும் சொல்லி வருகிறேன். திருக்கடையூர் பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய உங்களுடைய பெயரோ மிருகண்டையர் என்று சொன்னீங்க. இந்த மிருகண்டையரை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் சாமி? 10 மாதம் தோல் நடக்க துணை நடக்க அங்கமெல்லாம் நடுங்க வாடா மகனே வருங்கால இளவரசா என்று என்னை தொடையிலே அமர வைத்து பாலூட்டி சீராட்டி என்னை வளர்த்தாலே எங்க அம்மா. அந்த தாயையுடைய பேரை நினைக்க நினைக்க பழம் நழுவி பாலிலே விழுந்து அது நழுவி தேனிலே விழுந்து அந்த தேனிலே விழக்கூடிய பழமானது நாவிலே விழுந்தால் எவ்வளவு தித்திப்பாக இருக்குமோ அது போல் இருக்கும் என் தாயுடைய முகம். ஆமா, அப்படியாப்பட்ட உங்கள் தாயினுடைய பேர் என்ன? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சு மலர் பூக்கும். அந்த பூவை பார்த்திருக்கிறாயா? இல்லையே. அந்த பூவானது எப்படி இருக்குமோ அது போல இருக்கும் என்னுடைய தாயுடைய முகம். பூ மாதிரி இருக்குதுங்களா அவங்க அம்மா? எங்க அம்மா குஸ்பிட்லி மாதிரி இருக்கு மூஞ்சி. குஸ்பிட்லி மாதிரி இருக்கு எங்க அம்மா மூஞ்சி. ஆமாங்க, உங்க அம்மா பேர் என்ன? நண்பா, என் தாயானவள் ராரி ராரி என்று என்னை தூரி தூரி என்று ராரி 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 ராரோ. உங்க அம்மா லாரி டிரைவர் கிட்ட போனாலோ
சாமி தூரி 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 ராரோ பொட்டாட்டிய பெட்டிக்கார கூட்டிட்டு போங்க. கூட்டி போ, நான் என்ன வேலை பண்றது? நீங்க சோழகாட்டுக்குள்ள தனியா போங்க. தாயே, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை. இப்படி அடிச்சல் அதை கடைபிடி. தாய்ப்பட்ட அறிஞர். ஆமா. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை. உன் தம்பி பொண்டாட்டிக்கு குண்டியும் இல்லை. 1000 உறவுகள் இருந்தும் இல்லை. உன் அண்ணன் பொண்டாட்டிக்கு அறவே இல்லை. ஏனடா ஆய்வை பார்க்கிறாய்? அதை நீ ஏன் பார்க்கிறாய்? அதை நீ ஏன் காற்றா உன் பொண்டாட்டி? சும்மாவா இருப்பானுங்க? கீத்து போட்டாலும் என்ன போட்டா அவன் குளிக்கிறப்ப என்ன பண்ணுவான்? ஓட்டக்கீத்துல பார்த்துட்டே கிடப்பான். நான் இருந்து அந்த கீத்தை எடுத்து விட்டு நான் வெளிச்சமா விட்டு செங்கலில் அடைத்து விடுகிறேன். அக்கா பசாசே யாரோ பேசாத? அந்த காப்பாத்துமே தெரியுது. இல்ல உன்னை பார்த்தாதான் தெரியுது. சரிங்க. ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, கோபப்படாதீங்க. உங்களுக்கு பிரஷர் இருக்குது, ஆட்டோ இருக்குது. ஆட்டோ ஐயாண்ட இல்லாதல நீ வர சொல்வியாட்ட கேட்டா இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யார்த்தாங்க? ஒரு தாயானவள் ஒரு குழந்தை பெறுவதற்காக 4 தடவை சொல்லிட்டீங்க. உங்க அம்மா பேர் என்னன்னு சொல்லுங்க. அடாடா, ஒரு தாயானவள் ஒரு குழந்தை பெறுவதற்கு 10 மாதம் தோல் நடுங்க, தொடை நடுங்க, அங்கமெல்லாம் நடுங்க. நம்மளை பெற்றதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள். என்னமோ நீ கூட இருந்து பிரசவம் பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா பேர் மட்டும் என்னன்னு சொன்னீங்கன்னா அது போதும். தாய் பற்றி அறிந்தவனா நீ? இப்பதானே பாடின தாய் பற்றி அறிஞ்சதுனால. ஆமா. அப்ப உங்க அம்மா பேர் நண்பா, ஏனடா ஒருவேளை உங்க அம்மா பேரும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையடா. உங்க அப்பா பேரை சொல்லுங்க. என் தந்தையார் அவனர் எனக்கு சிறு வயதிலே யானையாட்டம், குதிரையாட்டம், கத்து சண்டை, குத்து சண்டை, வீர விளையாட்டுகளை கற்றுக் கொடுத்த என் தந்தையார் யார் தெரியுமா? அப்படிப்பட்ட பிராமண குலத்தை நான் பேசுறது உனக்கு புரியுதா இல்லையா? நான் என்ன கேட்டேன்? அப்பா அம்மா பேர் மட்டும் தான் கேட்டேன். அவ தோல்ல வளர்த்தா என்ன, தொடையில போட்டா என்ன, தார் ரோட்ல உருட்டு விட்டா நம்மளுக்கு என்ன? கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லியா? அப்படி நினைக்க வேண்டாம். உங்க தந்தையாருடைய ஒரு தாய் தந்தை இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் கிடையாது. இந்த இடத்தை நாடகம் ஆட முடியாது, மக்களையும் பார்க்க முடியாது, இப்ப யூடியூபில் நம்மளை எடுக்கவும் முடியாது. எடுக்க முடியாது. அது அதுக்குள்ள இருந்து ஓடிட்டு கிடக்கும். அது எடுப்பதற்கு நான் பிறந்திருந்தால் தான் எடுக்க முடியும். சரி, உங்க அப்பா பேர் அப்படிப்பட்ட தாயான நெப்பு கட்டு போது மனசு தான் நீங்க எவ்வளவு பொறுமையா கேட்கறேன். இவனுக்கு வெறிநாய்க்கு வருவது போல் வருகிறது. எவ்வளவு பொறுமையா கேட்கறேன். ஏங்க உலகத்துல ஒரு பெத்த தாய் தந்தை பேர் சொல்ல தெரியாது நீ ஒரு பையன். அப்படி இல்லையா? தாயி அரிதி அரிதி மாடிதாக பிறப்பது அரிது. அப்படி பிறந்து விட்டால் கூன் குருடி செவிடு வேடி நீக்கி பிறப்பது அரிது. அப்படி பிறந்து விட்டால் அறிவு கல்வி ஞான உள்ளவனாக பிறந்து விட்டால் அவனும் தெய்வம் ஒன்றாம். இதெல்லாம் இருக்கிறவனுக்கு சொல்லணும். எனக்கு அதெல்லாம் கிடையாது. அப்ப கொலை மட்டும் உங்க அப்பா அம்மா பேர் சொல்லு. எதுவுமே ஞானம் என்பதே இல்லையா? எதுவுமே ஞானம் இல்ல, நான் தர்மம் இல்ல, எதுவுமே எனக்கு கிடையாது. அதர்மம் தலை தூக்கி ஆடுது, தர்மம் தலை குனிஞ்சு நிக்கிறது. சொல்றியா இல்லையா? இல்லன்னா அவுத்து போய் அம்மன் போடி போட்டு ஆடு. சுக்லாபரதம் சொல்லு. எங்க சொல்லு? சுக்லாபரதம். அப்படி சுக்லாபரதம் என்று சொல்லக்கூடிய பிராமண குலத்திலே பிறந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போனா முதல்ல சொல்லு. அகிர்தான சுக்லாபரதம் சொல்லு. சுக்லாபரதம் சதுர்பூஷணம். ஏண்டா இதையெல்லாம் சொல்வதற்காகவே நான் இங்க நாடக ஆட வந்தேன்னா பிராமணர் ஐயர் ஓத வந்தேன். உங்க அப்பா அம்மா பேர் சொல்லு. என் தாயார் சுக்லாபரதமும் சொல்ல மாட்டேங்கிறேன். உங்க அப்பா அம்மா பேர் சொல்லு. என்ன மயக்க நீ வேக அந்த சங்கல் 4 எடுத்து வை, யாக கொண்ட வை, இவத்தையே நான் சொல்றேன். யாக கொண்ட இல்ல, மொக கொண்டத வச்சு வை. சதுர்பூஷணம் 4 வகை இருக்கிறது. பிரம்மயோஷனம், பிரம்மதோஷனம், சரிங்க. உங்க அப்பா அம்மா பேர் என் தந்தையார் யார்? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்களுக்கு தந்தையார் இருக்கிறார்கள். நாளைக்கு 7 லட்சம் போட்டு அனுப்புடுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ கிளம்பு சாமி. அவ்வளவு கூத்து முடி. வணக்கங்க, வணக்கங்க. நலமாக வாழ்க. வணக்கம் தான் சொல்லணும். நன்றாக இருப்பா. நீ பேசக்கூடாது. திருக்கடையூர். உங்க பேரு? திருகண்டையர். அப்படி எப்படி வந்துச்சு இல்லையா? உங்களை 10 மாசம் வந்து பெத்த அப்பா அம்மா பேர் என்னங்க? என் தந்தையார் பேர் உனக்கு கூட தெரியாதா? இந்த திருக்கடையூரிலே எத்தனையோ ஆலயங்கள், சிவகோத்திரம், சிவகோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் அனிதினமும் நீ பூக்களை கொண்டு வந்து தருகிறாய் அல்லவா? நான் அங்க பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? எல்லா பூக்கும் நான் தான் வந்து போடுறேன். அப்பா அம்மா பேர் கனகாபுரம், ஜாபதி பூ, அப்பா அம்மா துளசி. என் தந்தையார் பேர் நாங்க லோகத்துல எத்தனை பேர் தெரியுமோ? எங்க அப்பனார் பேர் பிறந்தது யாரு? முதல்ல எங்க தாத்தா பேர் என்ன? என் தோப்பனார் பேர் என்ன? தேவையில்லைங்க, மறந்துடுவேன். அப்பா அம்மா பேர் என்னங்க? ஏண்டா பிராமண குலத்திலே சேர்ந்தது 18 வகை இருக்கிறது. அதுல சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம் இருக்கிறது. சாமி அதெல்லாம் இருந்து போகுது. ஆமா. அப்பா அம்மா டேய் சொல்றானா இல்லையா? நான் கிளம்பிட்டு வரேன். அப்பா அம்மா பேர் என்ன சொல்லு.
உன்னுடைய தாய் பற்றி அறிந்தவன் நீ. சத்தியமா ஒரு தாயானவள் ஒரு குழந்தை பெற்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறாள். அந்த தாயானவள் குழந்தை பெற்று இந்த தரையிலே நடந்து சென்றால் இந்த தரையிலே உள்ள மண்ணெல்லாம் என் காலிலே ஒட்டி கொண்டும் என்று தங்கத்தினால் தகடடித்து வைத்து அதுமேல் நடக்க வைத்து என்னால 1.5 மணி நேரம் சொல்ல மாட்டேங்கிறான். ஐயா அவர் வேற கோவப்படுறாருங்க. மனிதனுக்கு அடுத்த 2 வயசு ரெடியா இருக்கு. சரி நீங்களே பேசிட்டு முடியாது. அப்பா மட்டும் சொல்லுங்க. அறிவு சத்திரம் வந்து மனிதனுக்கு ஆத்திரம் வந்து அறிவுக்கு சத்திரம். அந்த ஒரு நொடி அந்த ஆத்திரத்தை பட்டுவிட்டால் மனிதன் கொலை செய்வதற்கு நெப்பு கட்ட புட்டா சொல்றியா இல்லையா? நமச்சிவாய நமச்சிவாய சிவாய போட்டாடு. நான் எனக்கு என்ன வேலை? அப்ப கொலை முட்டி மக்கள் தான் உங்க நாடு பேர் என்னங்க? உங்க பேரு? என் பேர் மிருகண்டையர். சொல்லு பாக்கலாம். என்ன பெற்றவளோ எத்தனை வருஷம் கட்டினியோ என் நாடு என்ன? நாடு திருக்கடை சொன்னீங்க. என் பேர் என்ன? என் தாய் தந்தையாரோட பேர் என்ன? அம்மா பேர் சொல்லுவாங்களா? தெரியாதா? தெரியாது. என் தாய் பெயர் தெரியாது. தெரியாது. சூப்பர். தந்தையாரோட பெயர் புரியாது. அதையா பேர் எப்படி சொல்லிட்டு தாய் பேர் தெரியாது, அம்மா பேர் புரியாது. உலகத்திலே அறிவென்றால் நீ போல் உலகத்தில் யாருமே கிடையாது. உன்னுடைய குலத்திலே வம்சாவளி எத்தனை வழி அது சொல்றா? என் வம்சாவளி 13 வம்சாவளி. நீ எப்ப முளைச்சது? எச்ச முளைச்சிச்சா? 12 வகை. நண்பா வேணாமடா அகடத்துல பேச வேண்டாம். அப்ப கொலை முடிச்சு உங்க அப்பா அம்மா பேர் சொல்லிட்டு இந்த வித்தனை மேல நடக்குமா? என்னுடைய தந்தையாருடைய பேர் என்ன? என்ன? ஸ்ரீனிவாசையர் என்று சொல்வார்கள். ஸ்ரீனிவாசையரா? இத சொல்றதுக்கு 1 மணி நேரம் அளப்புறையா? என் தந்தையார் தாயாருடைய பேர் என்ன? தாயுடைய பேர் விசாலா தேவி. விசாலாச்சி. விசாலாச்சி என்று சொல்வார்கள். விசாலா தேவி. விசாலா தேவிக்கு ஸ்ரீனிவாச ஐயருக்கு நீங்க எத்தனை குழந்தைக்கு போறீங்க? வாழைக்கு ஒரு குலை. என் தாய்க்கு நான் ஒரே ஒரு பிள்ளை. அப்படி ஒரு மகனாக பிறந்திருந்தாலும் சீரும் சிறப்போடு சிங்கார பொலிவோடு இந்த நாட்டை நான் ஆண்டு வருகிறேன். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆய்விட்டதடா. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பச்சன பந்தலிலே 10 பேர் சபை அறிய தொட்டு தாலி கட்டி என் மனைவி எப்படி தெரியுமா? அங்கெல்லாம் போவாசாமி. இப்படியே சொல். மனைவி என்பது யார் தெரியுமா? ஒரு மந்திரிக்கு சமம் என்று சொல்வார்கள். அப்புறம் எதுக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். சொல்லுங்க. அந்த சிவனுக்கு சக்தி வாய்ந்தது. அப்பா அம்மா பேர் சொல்றதுக்குள்ளேயே ஏழு கொலையெல்லாம் பாதி போய் காட்சி போச்சு. மரியாதை சொல்லி போடு. என் மனைவியுடைய பேரு மருத்தாவதி என்று சொல்வார்கள். மருத்தாவதி. அப்படி மிருகண்டையருடைய மனைவி மருத்தாவதியாக இருந்தாலும் திருமணம் செய்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? 12 வருடம் ஆகிறதடா. 12 வருட காலம் ஆகிறது. இந்த 12 வருடத்திலே இந்த மிருகண்டையருக்கு பெயர் சொல்ல எத்தனை குழந்தை பிறந்திருக்கு? இத்தனை நேரம் இலையில்லாத ஆனந்தத்திலே ஒரு செய்தி சொன்னாய். ஆனா இப்பொழுது கேள்வி கேட்டாயே. எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு என்ன குழந்தை பாக்கியமே இல்லடா.
அன்று மலர்ந்த செந்தாமரை போல் உங்கள் முகமானது குலுக்கி சிரித்துக் கொண்டிருந்தது. உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருடம் எத்தனை குழந்தைகள் என்று கேட்டவுடனே அனலிலே புழுகு விழுந்தால் எப்படி துடிக்குமோ அதுபோல் துடி துடித்து அழுகிறீர்களே, என்ன காரணம்? ஒரு மனிதர் எத்தனையோ செல்வங்கள் இருக்கலாம், கைப்பிடிக்க 1000 பேர், கால் பிடிக்க 1000 பேர், அத்தனை செல்வங்கள் இருக்கலாம். ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் ஒரு குழந்தை செல்வம் அடையவில்லை என்றால் அவனும் பிணத்துக்கு சமம் என்று சொல்வார்களா? பிணத்துக்கு சமம். தானம் சாப்பிட்டால் அதுக்கு வந்து புழுவுக்கு சமன்னு சொல்லுவாங்க. பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாவி, மைந்தர் இல்லாத பாவி மாப்பாவி. அது மட்டுமல்ல, ஒரு தாயானவள் ஒரு வீட்டுக்கு உறமுறையா போனாலும் சரி, உன் குடும்பத்திலே குழந்தை குட்டியோடு நல்லா இருக்கிறியா அப்படின்னு தான் கேட்கிறார்கள் ஒழிய காசு பணத்தையே கேட்கிறார்கள். அதே பிரகாரமாக இந்த 12 ஆண்டு காலமாக இந்த திருக்கடையூரிலே நானும் என் மனைவி இந்த சிவபெருமானை நோக்கி செய்யாத தான தர்மம் எல்லாம் செய்து சத்தம் போடாதுக்கு அவர் அழுதுட்டு இருக்கிறாரு, நீ சத்தம் போட்டு தான தர்மங்கள் எல்லாம் செய்து எனக்கு பிறகு இந்த திருக்கடையூரிலே ஆளக்கூடிய எனக்கென்று குழந்தை பாக்கியமே இல்லையடா நண்பா, நண்பா. எல்லாருக்கும் திண்ணீர் அள்ளி கொடுத்து வரவர்களுக்கெல்லாம் குறையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய இந்த மிருகண்டையருக்கு ஒரு குழந்தை கிடையாது. வருபவர்களால் இந்த திருக்கடையூரில் வாழக்கூடிய சிவனுக்கே தொண்டு செய்யக்கூடிய இந்த ஐயன் என்ன பாவம் செய்தார், இவருடைய மனைவி என்ன பாவம் செய்தார் அப்படி என்று வாய் கூசாமல் வருடி வருடி என்று எங்களை பேசுகிறார்கள். நான் முன்னே விட்டு பின்ன வைத்து ஆயிருந்தா ஆம்பளையாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்காது உங்கள் மனைவி என்ன சித்திரவதைப்படுகிறாளோ. நான் 1000 இருந்தாலும் என்னுடைய 1000 துக்கங்களை நாம் மறைத்துக் கொள்ளலாம். ஆனா மனைவியானவள் அரண்மனையில் இருந்து கொண்டு வீட்டு விட்டே வெளியே வராமல் இருக்கிறான். சீக்கிரமாக என்னுடைய மனைவியை நான் அழைத்தேன் என்று அழைத்துக் கொண்டு வருகிறாயா? நீங்கள் அமருங்கள், உங்கள் துக்கத்தை எடுத்து சொல்லி அந்த மாதிரி வரவழைக்கிறேன். ஆர்மிக சபையர்களே, இவ்விதமாகத்தானே மிருகண்டையரானவர் குழந்தைகளை என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மனைவி வந்தாலாவது ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி மருத்தாவதி அழைக்க இப்பொழுது மருத்தாவதி தர்பார் அவர் வந்தார்.